உங்க குடும்பத்துக்கு உங்களுக்காக கேட்டு வந்திருக்கேன். முக்கியமா உன் பிள்ளைகளுக்காக கேட்டு வந்திருக்கேன். உன் தெய்வம் வேணுமா? உன் தெய்வத்தை பார்க்கணுமா? உன் தெய்வத்தை பார்க்கணுமா? உன் தெய்வம் இருக்குதா இல்லையா? முதல்ல நல்ல வார்த்தை உன் தெய்வத்தை எடுத்து செய்யணும். அதே போல உன் தெய்வத்தை வர வைக்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். உன் தெய்வம் பேசணும்னு கேட்டு வந்திருக்கேன். பேச வச்சு கொடுக்கணுமா? பேச வச்சு கொடுத்தா அந்த படம் மறக்க மாட்டேன். உன் பிள்ளைகளுக்குலாம் வேணாமா? முதல்ல தெய்வத்தை மட்டும் பார்த்துருவோமா? நல்ல வார்த்தை அதுதான் நான் சொல்லிட்டேன். நான் எல்லா வாக்கையும் பாடி வருவேன். சொல்ற வார்த்தை பிள்ளை உன் பிள்ளைகளுக்கு போய் பார்த்தேன். முதல்ல நல்ல வார்த்தை ஏன் வாக்கு முறை எப்படியோ நான் அப்படித்தான் வாக்கே சொல்லுவேன். சொல்ற வார்த்தை பிள்ளை உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வருமானத்தில் உட்கார வச்சுக்கணும். நல்ல காரியம் ஒன்று நடத்தி கொடுத்துடணும். ஆனால் முதல்ல வருமானம் இருந்தாலே போதும். அது நம்ம பேச்சையும் கேட்கணும். கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துறேன். இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மட்டும் இல்லை, ஒரு தெய்வம் நிலச்சி நிற்கணும், அதிகாரம் பிடிச்சி நிற்கணும். அந்த தெய்வம் கட்டில் இருக்கா இல்லை வேற எதுவும் காரணம் இருக்கா இல்லை யார் மறைச்சு வச்சுருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உன் வீட்டுக்குள்ளே பார்த்து வச்சு பார்த்தேன், உன் தெய்வத்தை கூட்டு பார்த்தேன், உன் தெய்வம் வெளியில தான் நிற்கிது, வீட்டுக்கு வரமாட்டேங்குது. சொல்ல வரல, அதை வர வச்சு தரேன். அந்த கட்டையை உடச்சு கொடுத்துறேன். உடச்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். மண்டி எடுக்க கட்டை உடச்சு கொடுத்துறேன். இதில் ஒரு சூட தருங்க. அதாவது வந்த தெய்வம் தான், ஆனால் பேச மாட்டேங்குது. அது அதிகாரம் பிடிச்சி நிப்பாட்ட முடியல. அப்படித்தானே கேட்டு வந்திருக்கேன். அதிகாரம் பிடிச்சி நிப்பாட்டி கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டேன். கொஞ்சம் ஒரு பாதிப்புல தான் இருக்கு தெய்வம். அதை நான் உடச்சு கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்துறேன். 2 பேர் யாரு தலையை காட்டு. தலை அப்படி குனிஞ்சுக்கு. இந்த மாலை அவர்கிட்ட கொடுத்து எந்த இங்கே மேலே குச்சி குச்சி அது என்ன சரி தெய்வம் இருக்கிற இடத்துல பிரச்சனை மாட்டுதான். அதாவது உங்க கட்ட உடைச்சிடுறேன். தெய்வம் இப்போ காட்டு இப்போ சுத்தம் போது வருது. அடே இருக்கிற இடத்துல பிரச்சனை காட்டும் போது என்ன அப்போ நான் அங்கேயும் சரி விட வேண்டியது. சொல்ற வார்த்தை புரியல, மறந்துடக்கூடாது. அதாவது உங்களுக்கு இருக்க பிரச்சனையை இப்போ நான் தீர்க்கிறேன். ஆனால் உங்க தெய்வம் இருக்கிற இடத்துக்கு நீங்க போகணும். நான் சொல்றதை செஞ்சிடணும். சொல்ற வார்த்தை புரியல, மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. தலை குளிக்கணும். எதுக்கு தெய்வம் இருக்கிற இடத்துக்கு போகணும். அப்போ தான் நான் அங்கே இருக்க பிரச்சனை சரி பண்ண முடியும். போக முடியுமில்ல? போக முடியுமா? சரியா சொல்ல போனால் வர ஞாயிற்றுக்கிழமை சொல்கிற வாரத்துக்குள்ள வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு 12 மணிக்கு அங்கே இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இந்த கனியை வெறுமனை கையில் இப்படி வச்சுக்கணும். இந்த வீதி கொடுக்குறேன், முடிஞ்சு வச்சுக்க. ஏதாவது ஒரு பொட்டணம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்க. மடத்தக்கூடாது, முடிஞ்சு வச்சுக்க. இந்த கனியை கொடுத்துருக்கேன், கைக்குள்ளே இப்படி வச்சுக்கணும். உள்ளே போய் ஆலயத்துக்குள்ளே அப்படியே நல்லா வேண்டிக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதோட அருந்து போயிடணும். அதே போல் யார் இதை மறைச்சிருந்தாலும், யார் இதை எழுப்ப முடியாமல், இதை யாரும் எடுக்க விடாமல் தடுத்து வச்சிருந்தாலும் அவங்க நீரை திருப்பி பார்க்கணும்னு சொல்லணும். சொல்கிற வாரத்துக்குள்ளே அதே போல் நீ எங்ககிட்ட கூட வரணும். அதே போல் நாங்கள் நினச்ச காரியத்தை நடத்தி பார்க்கணும், எடுத்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அது எங்களுக்கு தடையில்லாமல் உடச்சு கொடுத்துரு. அதே போல் அதிகாரம் பிடிச்சி கூட நிப்பாட்டி கொடுத்துரு அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். சொல்கிறப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் வந்து சொல்கிற வாரத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் நல்லா கையில் பிடிச்சிட்டு போயிடு. எல்லா இடத்துக்கும் போயிடு. வெளியில் வந்து நிற்க இதை காலெல்லாம் மட்டும் நசுக்கி விட்டுரு. செய்ய முடியுமில்ல, செஞ்சிடலாம்ல, செஞ்சுட்டு அவங்க தூக்கி போட்டுருவேன். ஒன்றும் பயப்பட வேணாம். அதே போல் நல்லா வார்த்தை பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் இருப்பேன். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் நான் முடிச்சு கொடுத்துறேன். அதே போல் உங்கள் வருமானத்தில் பிரச்சனை இருக்குது, அதையும் நான் சீராகி கொடுத்துறேன். செஞ்சு கொடுத்தா அப்புறம் மறந்துட மாட்டேன். இந்தா இதை வீட்டில் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க. 11 ரூபா காணிக்கை பக்கத்தில் 11 விடாம மட்டும் விளக்கு கொடுங்க. சரியாக 90 நாளைக்கு விடாமல் கொடுங்க. எத்தனை நாளைக்கு? 90 நாளைக்கு 11 காணிக்கை எடுத்து வச்சுக்கோங்க. பாதுகாப்பாக செஞ்சு கொடுத்து அதே போல் முடிச்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டீங்களே. அதே போல் நல்ல வார்த்தை அப்படி முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆணி பாதம் வந்து வாங்கிட்டு வந்து சாத்திருக்கு. போய்ட்டு